கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதுக்கு என்ன சொன்னாரோ கர்த்தர் அதை சாலமோனுக்கு நிறைவேற்றி கொடுத்தார். சாலமோன் சொல்லுகிறார், என் தகப்பனுக்கு கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் என்று சொல்லி. கர்த்தர் சொல்லுகிறவர் மாத்திரமல்ல, தேவன் பேசி அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல, அவர் சொல்லி செய்கிறவர். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் என்ன வார்த்தைகள் எல்லாம் சொல்லி இருக்கிறாரோ, என்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறாரோ, அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். எனக்கு ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார், அநேக வார்த்தைகள் இன்னும் நிறைவேறவில்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம், யோசித்துக் கொண்டிருக்கலாம், அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆம், நிச்சயமாகவே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் வாக்கு கொடுக்கிறவர், வாக்கு மாறாதவர், அண்ட சராசரங்களையும் படைத்தவர். அவர் உயிர் உள்ள தெய்வம், சொன்னதை செய்கிறவர். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சொன்னதை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் உங்களுக்கும் எனக்கும், உங்கள் குடும்பத்திற்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் ஊழியங்களுக்கும் செய்கிற வேலைகள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் சொன்னதை செய்து நிறைவேற்றி ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.